बॉडी पोस्चर ठीक करने में हेल्प कर पाएगा? ஒன்றும் இல்லை, அந்த வாங்கிட்டேன், அது சூப்பரான எக்யூப்மெண்ட் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. என்னடா புத்தலாட்டாது? ரொம்ப சிம்பிள், பை மார்க்கெட்டிங் டு ஏர்ன் மணி. அதை அவர் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணார் எதுவுமே நமக்கு தெரியாது. ஜஸ்ட் பை ப்ரமோஷன். அண்ட் அதுக்கு ஒரு 1000 பேருக்கு மேலே கமெண்ட் வர பண்ணி அந்த லிங்க் வாங்கியிருக்கீங்க. சரி, இந்த மாதிரி ப்ராடக்ட் உருவாக்கலாம் என்ன தெரியுமா காரணம்? நமக்கு இருக்கிற நெகட்டிவ் பிலீஃப். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெயின் வருதுன்னா அதுக்கு காரணம் என் போஸ்டர் தப்பாக இருக்கிறதா நினைக்கிறீங்க. என் வாழ்க்கை பூரா இப்படி தான் இருந்திருக்கும். சடனாக ஒரு பெயின் வர்றதுக்கு அப்படி இமீடியட்டாக அது காரணமாக மாறும். கொஞ்சம் ரிலாக்ஸாக காமாக உட்காந்து கொஞ்சம் திங்க் பண்ணி யோசிச்சு பாருங்கள். உங்களை இப்படி தான் உட்காரோன்னு சஜஸ்ட் பண்ணுற யாராவது அப்படி தான் உட்காராங்களா லைஃப்பில்? இதெல்லாம் வலி இருக்க வரைக்கும் தான். வலி போயிடுச்சுன்னு நம்மளே நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போயிடுவோம். ஸோ பாடி தனக்கு தேவையானதை தானே பார்த்துக்கும். கரெக்டான போச்சர்னா என்ன? அந்த டைமுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது கரெக்டான போச்சர். பாடிக்கே தெரியும். ரொம்ப நேரம் இப்படி உட்காந்துருப்பீங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லைட் இப்படி வருவீங்க. பாடிக்கே தெரியும் கொஞ்சம் அது டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அது அப்படியே மாற்றிக்கும். இப்போ இது கரெக்டான போச்சராக மாறிடும். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு இப்படி உட்காருவீங்க, அப்போ இது கரெக்டான போச்சராக மாறிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த போஸ்டர்னால தான் பெயின் வருது, கழுத்தொலி வந்துச்சுன்னு சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம ரோபோ கிடையாது இல்லை, ஸ்ட்ரைட்டாக நடக்கிறதுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. பட் அது எப்படி போஸ்டர்னால தானே பெயின் வரும் அப்படின்னு இன்னும் யோசிக்கிறீங்க அப்படின்னா 8 மணி நேரம் இப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.